வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வச்சுருப்போம். அந்த பச்சை கற்பூரத்துக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ணமான ஒரு அருள் இருக்குதுங்க. அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம இப்படி உபயோகப்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பணக்கஷ்டமாகட்டும் மன கஷ்டமாகட்டும் எல்லாமே தீர்ந்து ஒரு நேர்மறையான ஆற்றல் அதிகரித்து கொடுக்கோங்க. இந்த பச்சை கற்பூரத்துக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்லது ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில கிடைக்குங்க. எளிமையான பரிகாரம் தான், அது ஒரே ஒரு நாள். நீங்க இதுக்கு நேரம் காலம் இதெல்லாமே குறிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க நைட்டு தூங்க போகும்போது மட்டுமே ஒரே ஒரு நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணாலே போதுங்க. நம்ம தாந்திரீக முறைகள் பண்ணும்போதுமே இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமா சிறப்பானதும் கூட, கைமேல் ஒரு பலனையும் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம வீட்டில் 10 ரூம் இருந்தாலும் சரி, இல்லை ஒத்த ரூம் இருந்தாலும் சரிங்க, வெளியே போயிட்டோ அல்லது வந்துட்டு வீட்டில் ஏதாவது வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போதோ குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டுமே நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். என்னன்னா யாரோ ஒருத்தர் பின்தொடர்ற மாதிரியும் நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரியுமே நம்மளை பயமுறுத்துற மாதிரியுமே ஒரு மாதிரி நம்மளுக்கு அன்ஈஸியாக இருக்கும், பயமாகவே இருக்கும். அந்த இடத்துக்கு லைட் போடாமல் நான் அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு. அதுவும் நம்ம வாழ்கிற வீட்டுக்குள்ளேயே தான். எதனால் அப்படின்னா தீய சக்திகளுடைய ஆதிக்கம் தான் இருக்கிறது இது. அதுக்காக தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணணும். சரி, நம்மளுக்கே இப்படின்னா குழந்தைகளுக்கு, பச்சை குழந்தைங்க இருப்பாங்க வீட்டில், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நைட் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அழுவாங்க, பயங்கரமாக அழுவாங்க, யாரோ அடித்த மாதிரி அழுவாங்க. அது நிற்கவே நிற்காது, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கும் நீடிக்கும். நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு சமாதானப்படுத்திட்டே இருப்போம். ஆனால் இந்த குழந்தைகளையும் இந்த விஷயம் தாக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு நல்ல விஷயமும் தெரியும், கெட்ட விஷயமும் தெரியும். குழந்தைங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தூங்கும்போது பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க. அப்போ நம்மளும் கூட சேர்ந்து சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பாட்டிகள்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தை தூங்கும்போது சாமி வந்துட்டு கூடவே விளையாடும், அதனால தான் குழந்தை வந்துட்டு சிரிக்குது, அந்த விளையாண்டுட்டு அந்த சந்தோஷத்தில் சிரிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கூடவே சேர்ந்து சிரிக்கும் போது சாமிக்கு கோபம் வந்துடும், அதனால கூட குழந்தைய வந்துட்டு மிரட்டுவாங்க, அப்போ அதனால அழுகும், அதனால நம்ம கூட சேர்ந்து சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை திடீர்னு அழுகும், அது என்ன கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்மளால. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீய சக்திகளோட வேலை தான், திடீர்னு குழந்தைகளை பயமுறுத்துறது எல்லாமே. இதுக்காகத்தான் இந்த சின்ன பரிகார முறை பண்ண போகிறோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாள், கிழமை, நேரம் இது எல்லாமே தேவையில்லை, எப்போ வேணாலும் பண்ணலாம். இது நைட்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சு நைட்டு தூங்க போகும்போது ஒரு நிமிஷம் இதுக்கு செலவு பண்ணாலே போதுங்க. அதே போல் குழந்தைங்க தொட்டில் தூங்கும் போதும் சரி, கீழே படுக்க வச்சாலும் சரி, அவங்க பக்கத்தில் ஒரு வீடு கூட்டுற சீமாரோ அல்லது இரும்பு பொருட்களோ ஏதோ ஒன்று வச்சிடணும். ஏன்னா தீய சக்திகள் வந்துட்டு குழந்தைகளை மிரட்டாமல் இருக்கிறதுக்காக, பயந்துக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள், நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வழக்கத்தை. அதையும் நம்ம இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கற்பூரத்தை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு வில்லை மட்டும் எடுத்துக்கோங்க, சின்ன அளவில் இருந்தால் போதும். அதை நல்லா நுணுக்கிக்கோங்க, அப்படியே போட முடியாது, நுணுக்கி ஒரே ஒரு பிஞ்ச் இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு கை நிறைய எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கு எந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜியாக தெரியுது, பயமாக இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு அந்த இடத்த மட்டுமே சூஸ் பண்ணி அந்த இடத்துல இந்த பச்சை கற்பூரத்தை நுணுக்குனதை தூவி விட்டுருங்க. தூவி விட்டீங்கன்னா இது காத்தோட காத்தா கலந்து அந்த எதிர்மறை ஆற்றல்களை, தீய சக்திகளை அழிச்சு நேர்மறை ஆற்றல் அந்த வீடு முழுக்க பரவி கொடுக்குங்க. மகாலட்சுமி தாயாருடைய அந்த அருளும் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே ஒரு முன்னேற்றத்துக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் தாந்திரீகங்களை எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம எந்த ஒரு வேலையாகட்டும் இல்லை பண விஷயமாகட்டும் வெளியே போகும்போது நமக்கு ரொம்ப இழுத்தடிக்கிற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த இழுத்தடிக்கிற காரியமும் அப்படியே தடைபட்டு போயிடும். இதுக்கு எல்லாமே வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி தாங்க காரணம். நம்ம எடுத்த காரியத்தில் தடை தாமதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பச்சை கற்பூரத்தை நுணுக்கி வச்சுக்கோங்க. நுணுக்கி வச்சதை நம்ம வெளியே எந்த ஒரு காரியத்துக்கு வெளியே கிளம்பினாலுமே அந்த கொஞ்சம் சிறிதளவு எடுத்து நம்ம நெற்றியில் வச்சுட்டு போகும்போது நம்மளுடைய ஆற்றலே வந்துட்டு அதிகரித்து கொடுக்கும். நமக்கும் உள்ளத்துல ஒரு பாசிட்டிவான வைப்பு கிடைக்குங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. எந்த ஒரு பரிகாரத்தையாகட்டும் தாந்திரீகங்களையாகட்டும் நம்ம முழு நம்பிக்கையோட பண்ணணுங்க. நம்ம முழு நம்பிக்கையா எந்த ஒரு காரியத்தையும் தொட்டாலும் சரி, செய்தாலும் சரி, அதுல 100 மடங்கு இல்லை 200 மடங்கே வந்துட்டு நம்மளுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க. நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.